வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் இபிஎஃப்ஓலேருந்து வந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இபிஎஃப்ஓவில் இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போடணும். திருப்பி உங்கள் ஆதார் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும். அடுத்து உங்கள் ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயிலெலாம் இருந்துச்சு. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி திரும்ப 2 ஓடிபி வரும். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், அடுத்து ஆதார் ஓடிபின்னு வரும். ஸோ இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், உங்களுடைய யூஏஎன் நம்பர், அடுத்து உங்களுடைய பிஎஃப்பில் இருக்கக்கூடிய நேம், என்ன நேம் இருக்கோ அந்த நேம், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணணும், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ மொத்தத்தில் ஒரு 5 டீட்டெயில் தான் என்ன செய்கிறாங்க, ஒரே ஷாட்டில் கேட்குறாங்க. ஸோ அந்த 5 டீட்டெயிலை நாம் ஃபில் பண்ணிட்டா போதும். ஸோ நீங்கள் பிஎஃப்பில் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஆதார் மொபைல் நம்பருக்கு என்ன செய்யும், ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? ஸோ முன்னாடி மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இல்லாமல் சிம்பிளாக ஒரே இதில் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து இந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, டிக்ளரேஷன் பாக்ஸ், அதை டிக் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா, அந்த கேப்சாவை போட்டு கெட் அத்தாரைசேஷன் பின்னு கொடுத்தீங்கன்னா பின் நம்பர் வரும். அந்த பின் நம்பரை நீங்கள் என்ன செய்யணும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் ஸோ இப்போ இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு என்டர் ஓடிபின்னு இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆன அந்த ஓடிபி அதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை, நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதில் முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தால கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மேலே என்ன நியூ பாஸ்வேர்டில் கொடுத்தீங்களோ அதை அப்படி சேமாக கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடு. ஸோ வெரிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பாஸ்வேர்ட் சேஞ்சஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஸோ இது பிஎஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரீசெண்டான யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் இந்த பாஸ்வேர்டில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.